அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்தி மார்னிங். இது டாக்டர் ஆன் கால். முக்கியமா பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மருத்துவ தகவல்கள் நிறைய நமக்கு தெரியும், நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு. பட் ஒரு நாளும் நம்ம இப்படி நிறைய படிக்கிற விஷயங்கள், பார்க்கிற விஷயங்கள், இதெல்லாம் நிஜமாவே மருத்துவர்கள் கிட்ட தான் சரியா தவறாங்கிறது நாம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமா நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி அதிகமாயிடுச்சு. அதாவது குழந்தையின்மை பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நம்ம அதிகமா பாக்குறோம். இதற்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பா தேடி பார்ப்போம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் கல்யாணம் ஆகிட்டு ஒரு வருஷம் வரைக்கும் நேச்சுரலா கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. அண்ட் சிலர் பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஏன் நாம கன்சீவ் ஆகல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சோ இதெல்லாம் பத்தி விளக்கமா பதில் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர் இருக்காங்க. அண்ட் முக்கியமா சொல்லணும்னா ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் உமன் கேர் சென்டர் கோபாலபுரம்ல இருந்து we have டாக்டர் ரம்யா ராமலிங்கம், சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், அதாவது குழந்தையின்மை சிகிச்சைக்கான சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், முதல் கேள்வி இதுதான். கண்டிப்பா இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லும் போது இன்னைக்கு வந்து ஒரு ரோடு கிராஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு 10 இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நாங்க பாக்குறோம். இது எதனால, இந்த காரணம் என்ன, அதை பத்தி ஒரு விளக்கம். ஆக்சுவலா ஒரு சென்டர், இப்ப ஃபர்டிலிட்டி சென்டர் நீங்க சொல்றது கரெக்ட் தான். லாஸ்ட் 5 இயர்ஸா பாத்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸோட நம்பிக்கை ரொம்ப டிராமாட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிமாண்ட் இருக்கிறதுனால தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இப்ப வந்து குழந்தையின்மை சிகிச்சை தேவைப்படுற தம்பதியரினோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இப்ப இந்த கடந்த ஒரு 2-3 இயர்ஸா ரொம்ப அதிகமாயிருக்கு. சோ அதனாலதான் டிமாண்ட்காக வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்ஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. சோ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 10ல ஒருத்தவங்களுக்கு தான் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி குழந்தை இல்லாம இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 10ல ஒரு 3-4 பேருக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது நம்மளுக்கு. சோ குழந்தையின்மை சிகிச்சை எடுத்து சீக்கிரம் கன்சீவ் ஆகிற நிலைமைக்கு ஒரு 10ல 3-4 பேருக்கு தேவைப்படுது. கண்டிப்பா, அதாவது இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் பத்தின அவேர்னஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. சோ அதுக்காக தான் இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா பெஸ்ட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற விருது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பெற போறாங்க. நமக்கு டாக்டர் ரம்யா ராமலிங்கம் இருக்காங்க, ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி கேர் சென்டர்ல இருந்து. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், பேர் நித்யாங்க. என்னோட சிஸ்டர் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஜாஸ்தியா இருக்குது. 15 இயர்ஸ் இருக்குதுங்க அவங்களுக்கு. டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ கர்ப்பப்பையில சத வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நெக்ஸ்ட் வீக் ஆபரேஷன் பண்ணி சதைய டெஸ்ட் கணக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பீரியட்ஸ் வலி வந்து ரொம்ப தாங்க முடியாத வலி 15 இயர்ஸ் ஆவே. அவங்க என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது? ஏஜ் 33ங்க. மேரேஜ் ஆகி பேபிஸ்லாம் இருக்காங்களா? பேபிஸ் 2 பேபி இருக்காங்க. கடைசி பேபி பிறந்து அந்த கடைசி பேபிக்கு வயது என்ன ஆகுது? அவனுக்கு 5 இயர்ஸ். இப்போ ஒரு டைமும் பீரியட்ஸ் டைம்ல தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, பீரியட்ஸ் டைம்ல தான் ஸ்டொமக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு ப்ளீடிங் எப்படி இருக்கு? நார்மலா இருக்கா, உங்களுக்கு நிறைய இருக்கா? ப்ளீடிங் இந்த ஒரு 1 இயரா ப்ளீடிங்கும் ஜாஸ்தியா தான் போகுதுங்களாமா. அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்ட் தாமா. ஏன்னா அந்த கர்ப்பப்பைக்குள்ள அந்த ப்ராப்ளம் இருக்குன்னும் போது அதுக்கான ஸ்கேன் எடுத்து அது எந்த மாதிரியான ப்ராப்ளம் பார்த்துட்டு தேவைப்பட்ட அது ஹிஸ்ட்ரோஸ்கோபி கைடடா அதை ரிமூவ் பண்ணி அதை பயாப்சிக்கு அனுப்பிச்சு அது என்ன ப்ராப்ளம் பாத்துக்கிறதா நல்லது உங்களுக்கு. ஓகே. சரியாயிருங்களா ஸ்டொமக் பெயின்? அது வந்து இப்ப சப்போஸ் அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா இருந்து அதனாலதான் ப்ளீடிங் இல்ல, உங்களுக்கு பெயின் அதிகமா இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா அதை எடுக்கும்போது சரியாயிடும். ஓகே. இல்ல யூட்ரஸ் எடுத்துடலாமா அந்த மாதிரி? இல்ல, அவசியம் கிடையாதுமா. யூட்ரஸ் அப்படி எல்லாம் எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் பார்க்கணும். இப்ப சின்ன ப்ராப்ளம்னா அந்த வெறும் அந்த பாலிப் அந்த மாதிரி ஃபைப்ராய்ட் சின்னதா அதெல்லாம் இருக்கும்போது நீங்க ஹிஸ்ட்ரோஸ்கோபிக்கு அதை ப்ராப்பரா ரிசெக்ட் பண்ணாலே கரெக்டான இடத்துக்கு போய் அதை முறையா செய்யும் போது அதுலயே உங்களுக்கு ஃபுல் ரிலீஃப் கிடைச்சிடும். இதுக்காக நீங்க ஹிஸ்டெக்டமி அதாவது கர்ப்பப்பை ரிமூவ் பண்ற சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் உங்களுக்கு ஏஜ் 33 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு போது. சப்போஸ் வந்து அதுல பயாப்சி அனுப்பும் போது அதுல ப்ராப்ளம் வேற மாதிரி இருக்கு, இல்ல வேற ஏதாவது கேன்சரஸ் சேஞ்சஸ் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம நீங்க சொல்றதெல்லாம் பண்ணணும். பட் அதெல்லாம் டைரக்டா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எடுத்த உடனே கர்ப்பப்பை அகற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை மேபி ஃபைப்ராய்டோ இல்ல வந்து ஒரு சில பாலிப்போ இல்ல என்னன்றத கரெக்டா டயக்னோஸ் பண்ணி அதை ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா சரியாயிடும் உங்க வயிறு வலி. ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கான பதில் கொடுத்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம், என் பேர் கனிமொழி. சொல்லுங்க கனிமொழி, என்ன கேள்வி உங்களோடது? மேடம் மேரேஜ் ஆகி மேடம் பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது மேடம். ஓகே, உங்க ஏஜ்மா? 27. ஓகே, சொல்லுங்க. மேரேஜ் ஆகி 1 இயர் 3 months ஆகுது. சரிங்க. ஆனா 1 இயர்க்கு ஒரு தடவை கூட கன்சீவ் ஆகவே இல்ல. பீரியட்ஸ் எப்பயுமே ரெகுலரா வருதுங்களா? பீரியட்ஸ் ரெகுலர் 30 days. ஓகேமா. உங்க ஹஸ்பண்ட்க்கு உங்களுக்கு வேற எதுவும் தாம்பத்திய உறவுல எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். சரிம்மா. இது வரைக்கும் ஏதாவது இவாலுவேஷன் போயிருக்கீங்களா?
போயிருக்கோம் மேடம், எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. உங்க ஹஸ்பண்டோட விந்து பரிசோதனை அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? அவங்களுக்கு 45% இருக்குன்னு சொன்னாங்க. என்னங்க 45%? 45%. அந்த மொட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னாங்க? அந்த அசைவு தன்மை நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. 45 மில்லியன்றது நார்மல் கவுண்ட் தான். மொட்டிலிட்டியும் அசைவு தன்மையும் நார்மலா இருக்குன்னு போது ஒன்னும் பயப்பட தேவையில்லை. அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன்லாம் பண்ணிருக்காங்களா? எல்லாமே பண்ணிட்டாங்க மேடம், எல்லாமே நார்மல்னு சொன்னாங்க. டியூப் டெஸ்டிங் எதுவும் பண்ணலாம்? ஐயுஐ ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு தடவை பண்ணலாம், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரிம்மா, இப்ப ஐயுஐல சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25% தான் மேக்ஸிமம். சோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைமே கன்சீவ் ஆகணும்ன்றது அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு டியூப்ஸ் நல்லா இருக்கு, விந்து பரிசோதனையும் நல்லா இருக்கு, மாசம் மாசம் அந்த கருமுட்டை வருதான்னு பாக்குறதுக்கு ஃபாலிகுலர் மானிட்டரிங் எல்லாம் பண்ணி கரெக்டா அந்த எக் டெவலப்மெண்ட் இருக்கு, ரப்சர் ஆகுதுன்னும் போது ஒன்னும் பயப்படுறதுக்கு அவசியம் இருக்காது. நீங்க அது வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். உங்களோட கண்டிஷன் இது மூணுமே நார்மல்னும் போது அப்படியும் கன்சீவ் ஆக டிலே ஆகுதுன்னு பேர் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. சோ மேரேஜ் ஆகி 1 year 3 months தான் ஆகுதுன்னும் போது பயப்பட வேண்டாம். ஐயுஐல ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20 to 25% இருக்கும். சப்போஸ் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் நல்லா ப்ரொசீட் ஆயிருக்கு, ஸ்பெர்ம்ஸ் அன்னைக்கு கொடுத்தது நல்லா இருக்கு, உங்க எக் டெவலப்மெண்ட் நல்லா வந்திருக்குன்னு போது திருப்பி நீங்க ஒரு 2 to 3 ஐயுஐ சைக்கிள்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலயும் சக்சஸ் ஆகலனா அப்புறம் அடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்க்கு போகணும். அதுதான் IVF ICSI எனப்படும் ட்ரீட்மெண்ட். ஓகே, பட் அதுல சக்சஸ் ரேட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மோர் தென் 70% உங்க ப்ரோக்னோசிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஏஜ் கம்மியா இருக்குது, மேரேஜ் ஆகி கம்மி இயர்ஸ் ஆகுது, மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னும் போது IVFல உங்களுக்கு சக்சஸ் ரேட் ரொம்பவே நல்லா இருக்கும். மோர் தென் 70% ஃபர்ஸ்ட் டைமே சக்சஸ் ஆயிடும். ஓகே டாக்டர், IUI பத்தின விளக்கமும் IVF பத்தின விளக்கமும் உங்களுக்கு முழுமையா கொடுத்திருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரம்யா ராமலிங்கம் இருக்காங்க நம்மளோட நிகழ்ச்சியில. ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் உமன் கேர் சென்டர்ல இருந்து. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், பேசுறேன். தொடர்ந்து பேசலாமா டாக்டர் கிட்ட? சொல்லுங்கம்மா. மேம் வணக்கங்க மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 5 years ஆச்சுங்க மேடம். உங்க ஏஜ் சொல்லுங்கம்மா முதல்ல. எனக்கு 25. 25. 34. ஓகேம்மா, சொல்லுங்க. அப்புறம் இன்னும் கன்சீவ் ஆகல, பேபி இல்ல. அப்புறம் வந்து எனக்கு வந்து சிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க, ஓவரியில நீர் கட்டி இருக்குன்னாங்க. கரெக்ட், சொல்லுங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ ட்ரீட்மெண்ட் ஒரு 2 years கேப் விட்டுட்டு இப்ப மறுபடியும் வேற ஒரு டாக்டர்கிட்ட பாத்துட்டு இருக்கோம். இந்த PCO ப்ராப்ளம் சொல்லிருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அதுக்காக எதுவும் லாப்ரோஸ்கோபி அந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? இல்லங்க மேம், அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. பீரியட்ஸ் எப்படி ரெகுலரா வருதுங்களா உங்களுக்கு மாசம் மாசம்? வருதுங்க, ஒரு 2-3 days தள்ளி அந்த மாதிரி வருது. ஓகே, இப்ப வந்து பீரியட்ஸ் ஆன 13th day அந்த மாதிரி ஃபாலிகுலர் மானிட்டரிங் ஸ்கேன்லாம் பண்ணி உங்களுக்கு எக் டெவலப்மெண்ட் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிருக்காங்களா? அப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தப்ப செக் பண்ணாங்க. இப்ப ஆனா அந்த மாதிரி பண்ணல. இப்பதான் ட்ரீட்மெண்ட் அந்த செக் பண்ணும்போது அந்த எக் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? இல்லைங்க மேம், அதான் அந்த எக் வளர்ச்சி வந்து சரியான அளவுல இல்லன்னு சொல்லிருக்காங்க. ஓகேமா, முன்னாடி சொன்னாங்க. அது வளர்ச்சி அடையறதுக்கு டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணாங்களா? இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க மேம். அதுல வளர்ச்சி அடைஞ்சதுங்களா? வந்ததுங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு 3 months மட்டும் டேப்லெட்ஸ் மட்டும் கன்சியூ பண்ணுங்க, 3 monthsல கன்சீவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். ஆனா 3 monthsல ஆகல. அதனாலதான் நான் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்க ஹஸ்பண்டோட விந்து டெஸ்ட்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப நார்மலா இருந்துச்சுங்க மேம். இப்பதான் இப்ப புதுசா டாக்டர்கிட்ட போயிருக்கோம். அவங்க வந்துட்டு என்ன இருக்குன்னா வேற நோ ஸ்பெர்ம்ஸ்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பண்ணது நார்மலுங்களா? நீங்க ஒரு கொஞ்சம் எல்லாமே நார்மல் மேம். ஃபர்ஸ்ட் பண்ணது எல்லாத்துலயுமே நார்மலா நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. இப்ப புதுசா பண்ணதுல நோ ஸ்பெர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப ரீசன்ட்டா பண்ணதுல நோ ஸ்பெர்ம்ஸ் வந்திருக்கு. அதான் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா என்னன்னு கேட்கலாம்னு கால் பண்ணேன். இது வந்து இப்ப செமன் அனாலிசிஸ்ல இன் ஜெனரல் ஒரு ரிப்போர்ட்ல நோ ஸ்பெர்ம்ஸ் வச்சதுன்னா, அதுவும் எஸ்பெஷலி அவருக்கு ப்ரீவியஸா பண்ணி நார்மல்னு சொல்லியிருக்கான் போது இப்ப ஒரே ஒரு அனாலிசிஸ்ல ஸ்பெர்ம்ஸ் இல்லன்றத வச்சு மட்டும் நம்ம இதுதான் ப்ராப்ளம்னு டிசைட் பண்ணிட முடியும். ஒரு டைம் பண்ணிட்டு அப்புறம் 3 days மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து வாங்கன்னு சொன்னாங்க. அதனால 3 days 4 days ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் பண்ணோம். அதுலயே சரி, ஓகே. நீங்க ஒரு 6 weeks கழிச்சு கூட ஒன்னு ரிப்பீட் பண்ணி பாத்துக்கிறது நல்லது. செகண்ட் வந்து அந்த செமன் சாம்பிள் கலெக்ட் பண்ணும்போது அது கம்ப்ளீட் கலெக்ஷன் ஆன்றதையும் செக் பண்ணணும். ஏன்னா இனிஷியலா ஒரு 2-3 drops கீழே மிஸ் பண்ணிட்டா கூட ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டான விதத்துல வராது. சோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணணும். செமன் டெஸ்ட்ல உண்மையிலே ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். செகண்ட் வந்து அந்த ஸ்பெர்ம் உற்பத்தி வந்து இப்ப ஸ்பெர்ம்ஸ் வந்து வெளியில வரல, நோ ஸ்பெர்ம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அது எதனாலன்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா உள்ள ப்ரொடக்ஷன் ஆகும் ஸ்பெர்ம்ஸ், பட் வெளியில வர்றதுல ப்ராப்ளம் இருக்கும்.
அது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். இல்ல சில பேருக்கு விந்தணு உற்பத்தியே கம்மியா இருக்கிற கண்டிஷன்ஸும் இருக்கு. சோ அவருக்கு வந்து ஹார்மோன் டெஸ்ட், அவரை ஜெனரல் செக்அப்லாம் பண்ணிட்டு எந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏசோஸ்பெர்மியாக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். பட் இன் ஜெனரல் ஸ்பெர்ம்ஸே இல்ல, ஏசோஸ்பெர்மியா ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட அவங்களோட டெஸ்ட் முன்னாடிலாம் நம்ம வந்து டோனர் ஸ்பெர்ம்ன்ற ஆப்ஷன் மட்டும் தான் இருந்தது ஒன்னே ஒண்ணு. பட் இப்ப வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் இந்த ஃபீல்ட்ல வந்துட்ட வாசி நம்ம அவங்களோட டெஸ்ட்ஸ்ல இருந்தே ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் ஊசி வழியா வந்து அவங்களோட ஓன் ஸ்பெர்ம்ஸை எடுத்து நம்ம அந்த டீசா இக்ஸின்ற முறையில பண்ணும்போது அவங்களோட ஓன் பேபிஸை உண்டாக்குறதுக்கு சான்சஸ் வந்து மோர் தென் 60 to 70% இருக்கு. ஓகே, அதாவது கண்டிப்பா விந்து இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் இதற்கான அட்வான்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்து நிறைய வந்துருச்சு நம்மளோட மெடிசன் பொறுத்த வரைக்கும். அதுல டாக்டர் நமக்கான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதாவது டீசா இக்ஸி அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த நிறைய சந்தேகங்கள் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் உமன் கேர் சென்டர்ல இருந்து சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரம்யா ராமலிங்கம் இருக்காங்க. இது டாக்டர் ஆன் கால். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தையின்மை சிறப்பு சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் ரம்யா ராமலிங்கம் நம்மளோட நிகழ்ச்சியில இருக்காங்க. ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் உமன் கேர் சென்டர்ல இருந்து சீஃப் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். முக்கியமான விஷயம், இந்த குழந்தையின்மை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நிறைய காலர்ஸ் தொடர்பு கொண்டு நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. அதுல என்ன ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து இவ்வளவு குழந்தையின்மைன்னு கேட்கிறோமே, இதுக்கான காரணம் என்ன? அது முக்கியமா மேல் இன்ஃபர்டிலிட்டியும் ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. இதற்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நாம நினைப்போம். அதுக்கான காரணம் டாக்டர் ரம்யா அவங்க கிட்ட கேட்கறது கரெக்ட். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட். இப்ப சமீப காலத்துல வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியே யாருக்குமே ஆல்மோஸ்ட் இல்லாம போயிடுச்சு. சோ ஒரு ஹார்ட்லி ஒரு 4 தடவை கீழே குனியறதே ஒரு நாளைக்கு பெரிய விஷயம் ஆயிடுச்சு இப்ப இருக்க லேடிஸ் எல்லாருமே. முன்னாலாம் இந்த அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி ப்ராப்ளம், அதாவது உடல் பருமன் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. செகண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நிறைய மாறிடுச்சு. இப்ப சாப்பிடுற ஜங்க் ஃபுட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் நிறைய ஆகி ஒபிசிட்டி ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபைனலா பிசிஓ ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சு. முன்னாடிலாம் ஸ்கேன் பண்ணா ஒரு 10 பேர்ல ஒரு லேடிஸ்க்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 to 5 பேஷண்ட்ஸ்க்கு இந்த பிசிஓ ப்ராப்ளம் இருக்கு. இதனால அவங்களுக்கு எக் டெவலப்மெண்ட் சரியா இருக்கிறது இல்ல. இதனாலேயே உங்களுக்கு கன்சீவ் ஆகிறது டிலே ஆகுது. செகண்ட் இன்னொரு மேஜர் விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப லேப்டாப் யூசேஜ், அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஓவர், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நைட் டியூட்டிஸ், கால் சென்டர் ஜாப்ஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்லீப் கிடையாது. சோ இது எல்லாத்தினாலையும் பாத்தீங்கன்னா செமெண்ட் ப்ராப்ளம்ஸும் நிறைய இப்ப வந்து அதிகமாயிடுச்சு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே ரொம்ப கேரியர் ஓரியன்டா ஆயிட்டாங்க. சோ எல்லாருமே ஃபேமிலி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெல் செட்டில்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க ஜாப் வைஸும் சரி, வந்து மணி வைஸும் எக்கனாமிக்கலாவும் நல்லா செட்டில்மெண்ட் ஆயிட்ட அப்புறம் தான் கன்சீவ் ஆகணும், கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறதுனால வந்து ஏஜ் ஆஃப் மேரேஜ் இன் ஜெனரல் கெட்டிங் டிலேட். இப்போ மோர் தேன் 35 இயர்ஸ் மேல ஏஜ்ல வந்து கல்யாணம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. 35 இயர்ஸ்க்கு மேல கல்யாணம் ஆகும்போது கன்சீவ் ஆகிற சான்சஸ், அபார்ஷன் ரேட்ஸ், செகண்ட் பேபிக்கு ப்ராப்ளமோட இது பண்றது இதெல்லாமே ரொம்ப அதிகமாயிடுது. இன்னொரு இம்பார்ட்டன்டா சமீப காலத்துல இப்ப எங்க பேஷண்ட்ஸ் கிட்ட ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப இந்த சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், இன்டர்நெட், ஃபேஸ்புக் இதெல்லாம் நிறைய யூசேஜ் அதிகமானதுனால லேட் நைட் வரைக்கும் இந்த கப்பிள்ஸ் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இன்டர்நெட் யூசேஜ்ல இருந்துகிட்டு அந்த நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அதாவது தாம்பத்திய உறவே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே, சோ ப்ராப்பரா ட்ரை பண்றதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஈவன் நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்கு கூட இந்த ப்ராப்ளம் இருக்கு. இதனாலேயே கூட இந்த குழந்தையின்மை பிரச்சனை அதிகமா இருக்கு. ஓகே, இன்னைக்கு பெருகி வரும் குழந்தையின்மை பிரச்சனைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் ரம்யா ராமலிங்கம் கொடுத்திருந்தாங்க. ஒரு காலருக்கு அப்புறம் தொடர்ந்து நம்மளோட கேள்விகள் கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் அகல்யா, திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க அகல்யா, என்ன கேள்வி? எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சுங்களா. 3 months ஆகுது. தொடர்ந்து நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேமா, சொல்லுங்கம்மா. மேரேஜ் ஆகி 1 இயர் 3 months ஆகுது. பேபி இல்லன்னு சொல்லி போனப்ப வந்துட்டு நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஆனா அது வந்து இன்னும் சரியா கரையல, இன்னும் கொஞ்சம் கரையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே டேப்லெட்டை ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிம்மா, இப்ப பீரியட்ஸ் அந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க பீரியட்ஸ் எப்படி இருக்கு? எனக்கு அதுக்கு முன்னாள் வரைக்குமே வந்து எனக்கு பீரியட் கரெக்டான டேட்ல ஆயிடும் மேம். அது பீரியட்ல எந்த ப்ராப்ளமும் எனக்கு இருந்தது இல்ல. சரி, ஆனா இப்ப அந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பீரியட் வந்து அவ்வளவா படுறது கிடையாது. ஆனா ரெகுலரா இருக்குங்களா? 28 to 30 days வந்துருது. அது கரெக்டா வந்துருது மேம். அந்த எக் டெவலப்மெண்ட்லாம் இருக்குனாங்களா இல்லனாங்களா? அத பத்தி எல்லாம் எதுவும் சொல்லல மேம். நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க.
சரிம்மா. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஸ்கேன்ல பிசிஓ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிசிஓ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. ஒன்னு இம்பார்ட்டன்டான விஷயம், பேஷண்ட்டுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வருதுன்னும் போது நம்ம அந்த ஃபாலிகுலர் மானிட்டரிங்ல வந்து அந்த எக் டெவலப்மெண்ட்லாம் ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணும்போது பிசிஓ ஸ்கேன்ல இருக்கிற ஃபைண்டிங்ஸை மட்டும் வச்சு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கேனுக்கு போங்க, ப்ராப்பரா ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போங்க. உங்களை சீரியல் ஃபாலிகுலர் மானிட்டரிங் பண்ணி உங்களோட எக் டெவலப்மெண்ட் அந்த மந்த்துக்கு ப்ராப்பரா ஃபார்ம் ஆகுதான்றதை செக் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு 13th டே 14th டே அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களோட எக் சைஸ் அரௌண்ட் மோர் தேன் 17 to 18 millimeters இருக்கும்போது நீங்க இந்த பிசிஓ ப்ராப்ளம் பத்தி வரி பண்ண அவசியமே இல்லை. அது வந்து நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு நேச்சுரலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் வந்து பிசிஓ ப்ராப்ளம்க்கு வந்து இந்த டேப்லெட்ஸ் அது எல்லாமே டெம்பரவரி இஷ்யூ தான். நீங்க மெயினா வந்து உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். அதாவது உங்களோட வெயிட் கம்மி பண்ணணும், ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில டெய்லி ஒரு 20 minutes ஆவது நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். வெயிட் ஏறாம பாத்துக்கணும். ஃபுட்லாம் கொஞ்சம் மாத்தி இது பண்ணி டயட்டிஷியன் கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கான கேலரி ரெக்யர்மெண்ட் எப்படி, இந்த ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்றது எப்படி, இது எல்லாமே சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் பெர்மனண்டா உங்களுக்கு இந்த பிசிஓ ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த டேப்லெட்ஸ்னாலயோ இல்ல வேற எதுலயுமே எல்லாமே வந்து டெம்பரவரியான இதுதானே தவிர பெர்மனண்டா உங்களுக்கு கிடைக்கணும்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் பண்ணணும். ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா பிசிஓ பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உடற்பயிற்சி, நல்ல ஒரு உணவு பழக்கம் இதுவே ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மேடம். நான் அருணா பேசுறேன். சொல்லுங்க அருணா. நான் முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. ஓகேமா. ஃபர்ஸ்ட் இயர்லயே போய் செக்அப் போனப்ப ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாங்க, நார்மலா இருக்குன்னாங்க. எனக்கு ஏற்கனவே அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணதுல எல்லாமே நார்மலா இருக்கு. டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ஆனா எதுவும் கன்சீவ் ஆகல. டியூப் டெஸ்டிங்லாம் பண்ணிருக்காங்களா? HSG பண்ணாங்க. இப்ப ரீசன்ட்டா HSG ஸ்கேன் பண்ணாங்க. அதுல 2 பிளாக் இருக்குன்னு, லெஃப்ட் சைடு பிளாக் இருக்குனாங்க. ரைட் சைடு நல்லா இருக்குனாங்களா? ரைட் சைடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் செமன் டெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 100 million கவுண்ட் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அந்த மொட்டிலிட்டி எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே ஆக்டிவ் மோடைல் 40 இருக்கு. உங்களோட ஏஜ் என்னம்மா? 26. சரிம்மா. இப்ப அடுத்த என்ன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்லிருக்காங்க? IUI அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எதுவும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் 2 months வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகல. அப்பயும் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீக்கிரமா அது வந்து ரப்சர் ஆயிடுச்சு சொன்னாங்க. செகண்ட் டைம் பண்ணப்ப எல்லாமே நார்மலா இருந்துச்சு, ஆனா டேட்டும் தள்ளி போச்சு, ஆனா கன்ஃபார்ம் ஆகல. ஓகேம்மா. ஆனா IUI ட்ரீட்மெண்டா பண்ணல நீங்க? ஆமா. நெக்ஸ்ட் இன்னொரு டாக்டர்கிட்ட காமிச்சோம். அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே நார்மலா போகுது, ஆனா தள்ளி போனாலும் இல்ல டெஸ்ட் நெகட்டிவ் தான் வருது. சரிம்மா. இப்போ உங்களுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து IUI உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஸோ IUI ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் பிளஸ் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து உங்க எக் டெவலப்மெண்ட் மானிட்டர் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அந்த டைம்ல உங்க ஹஸ்பண்ட் சாம்பிள் வாங்கி ஸ்பெர்ம் சாம்பிள் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் மட்டும் உங்க யூட்ரஸ்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது சக்சஸ் ரேட்ஸ் வந்து அரௌண்ட் 20 to 25% இருக்கும். ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? இது டாக்டர் ஆன் கால். மேடம் சங்கீதா, புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சங்கீதா, தொடர்ந்து பேசுங்க. டாக்டர் கிட்ட பேசலாம். என்ன தொந்தரவு உங்களுக்கு? மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆயிடுச்சு. சொல்லுங்க சங்கீதா. பேபி இதாகல. நான் irregular பீரியட் தான் மேடம் எனக்கு இருந்துச்சு. ஆனா PCOD ப்ராப்ளம்னு சொன்னாங்க. சரிம்மா. நீங்க கொஞ்சம் வெயிட் அதிகமா இருப்பீங்களா? இல்ல வெயிட் எல்லாம் அதிகமா ரொம்ப லீனா தான் மேடம் இருக்கேன். வெயிட் அதிகமா மத்தபடி ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் அதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? தைராய்டு வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஹஸ்பண்ட்க்கு ஸ்கேன் டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு நார்மலா இருக்கு அப்படின்னாங்க. ஆனா PCOD-னாலதான் எனக்கு கருமுட்டை வந்து வெடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுலயே ஒரு டைம் பண்ணேன், அப்பவும் கன்ஃபார்ம் ஆகல மேடம். இதாயிருச்சு. அந்த இன்ஜெக்ஷன் போடும்போதெல்லாம் எக் டெவலப்மெண்ட் ஆனா இருக்குன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு, குரோமா வளர்ச்சி அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். டியூப்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு செக் பண்ணிருக்காங்களா? டியூப் எல்லாம் செக் பண்ணியாச்சு, அது நார்மலா இருக்கு அப்படின்ட்டாங்க. என்ன லாப்ரோஸ்கோபி பண்ணாங்களா? இல்ல லாப்ரோஸ்கோபிலாம் இல்ல, எக்ஸ்ரே எடுத்தாங்க. டியூப் HSG பண்ணிருக்காங்க, அதுல நார்மல் சொல்லிருக்காங்க. நார்மல்னு சொன்னாங்க. சரிம்மா. இப்ப நீங்க இதுக்குனே கொஞ்சம் ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த கருமுட்டை ப்ராப்ளம்க்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கருமுட்டை PCO ப்ராப்ளம்னாலே உடனடியா லாப்ரோஸ்கோபி பண்ணி அந்த கருமுட்டையை சரி அந்த நீர்க்கட்டியை சரி பண்றேன்னு சொல்லிட்டு
ட்ரில்லிங்னு ஒரு சர்ஜரி தான் அட்வைஸ் பண்ணாங்க. பட் இப்ப வந்து அது வந்து கடைசி ஸ்டெப் தான். அதுக்கு முன்னாடி நிறைய டேப்லெட்ஸ் பிளஸ் ரொம்ப ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அது கொடுக்கும்போது மோஸ்டா எவ்வளவு சிவியர் பிசிஓ ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த எக் டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வந்துட முடியும். சோ அந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா ஒரு கைனகாலஜிஸ்ட் இல்ல குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர் கிட்ட போகும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களோட எக் டெவலப்மெண்ட் ப்ராப்பரா டெவலப் ஆக வச்சு, ஏன்னா எக் டெவலப்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் மந்தே கன்சீவ் ஆகணும்ன்றது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி எல்லாமே நார்மலா இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட ஃபர்ஸ்ட் மந்தே கன்சீவ் ஆயிடுவாங்கன்னு கிடையாது. ஓவர் பீரியட் ஆஃப் 3 to 6 months தான் சக்சஸ் ரேட் நம்ம பார்க்க முடியும். சோ அந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா டேப்லெட்ஸ் பிளஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஃபாலிகுலர் மானிட்டரிங்ல உங்களோட எக் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கணும் போது ஒரு 3-4 months அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கறது தான் நல்லது. ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. டாக்டர், இப்ப இந்த குழந்தையின்மை பத்தி பேசும்போது நம்ம வந்து பெருகி வரும் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் பத்தி பேசணும். பட் சப்போஸ் ஒரு கப்பல் வந்து நேச்சுரலா ட்ரை பண்றாங்க ஒரு 1 year கன்சீவ் ஆகலாம்னு சொல்லிட்டு, பட் அவங்க கன்சீவ் ஆகலன்னா இதற்கு மேற்கொண்டு அவங்க ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் சூஸ் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்கணும், எப்படிப்பட்ட சென்டர் சூஸ் பண்றது நல்லது? இப்ப இன் ஜெனரல் வந்து 1 year நாங்க சொல்றோம். அதாவது கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இல்லாத நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்பரா அந்த தாம்பத்திய உறவெல்லாம் செய்ய முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றவங்களுக்கு வந்து 1 year எந்த தடையின்றி ட்ரை பண்ணி பார்க்கணும். சப்போஸ் அப்படி அது ஒர்க் அவுட் ஆகல, சக்சஸ் ஆகலும் போது ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் கிட்ட போறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு ஏஜ் 35 years மேல இருக்கு, இல்ல ப்ரீவியஸா சிஸ்ட் இருந்தது ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, ஃபைப்ராய்டு இருந்தது ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, டிபி இருந்தது சின்ன வயசுல, இல்ல கீமோதெரபி ரேடியோ தெரபி சின்ன வயசுல ஏதாவது கேன்சர் இருந்து எடுத்திருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து ஹை ரிஸ்க் குரூப்ஸ். இல்ல பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு அப்படின்றவங்களுக்கு வந்து சீக்கிரமா 6 monthsலயே நம்ம ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு போறது நல்லது. செகண்ட் வந்து இப்ப எப்படி சூஸ் பண்றதுன்னு பார்க்கும்போது, இப்ப யங் ஏஜ் மேரேஜ் ஆகி 1 year தான் ஆகுதுன்னு போது நீங்க லோக்கல் கைனகாலஜிஸ்ட் கிட்டே போய் அவங்களோட பேசிக் இவாலுவேஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த இவாலுவேஷன்ல இப்ப ஸ்பெர்ம்ஸ்ல ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல வந்து டியூப்ஸ் அடைப்பா இருக்கு, அந்த மாதிரிலாம் இப்ப பிசிஓ அவங்க சொன்னாங்க இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு பிசிஓ ஒர்க் அவுட் ஆகல, இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் கேசஸ். இல்ல ஒரு கல்யாணம் ஆகி 3-4 years லோக்கல் கைனகாலஜிஸ்ட் கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க, பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, அப்படி இருக்கும்போது நல்ல ஃபர்டிலிட்டி சென்டரா வந்து குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவரை பார்க்கும்போது உங்களோட சக்சஸ் ரேட்ஸ் நல்லா இருக்கும். செகண்ட், நீங்க கேட்ட கேள்வி வந்து இப்ப நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எந்த ஃபர்டிலிட்டி சென்டர் போகிறதுன்றதை எப்படி டிசைட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கா, அதாவது சின்ன ட்ரீட்மெண்ட், அதாவது ஓவிலேஷன் இண்டக்ஷன் சொல்லுவோம். அந்த பிசிஓக்கு அந்த எக் டெவலப்மெண்ட் உண்டாக்குறது தான் பேசிக் ட்ரீட்மெண்ட். அந்த ஓவிலேஷன் இண்டக்ஷன்ல இருந்து மோஸ்ட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இப்ப ஸ்பெர்ம்ஸே இல்லாதவங்களுக்கு பண்றது IVF ICSI முறை ட்ரீட்மெண்ட். சோ அது வரைக்கும் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகும் போது அடுத்த ஸ்டெப்புக்கு பேஷண்ட்டை கொண்டு போக முடியும். இப்ப நிறைய லோக்கல் கைனகாலஜிஸ்ட் அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் ஓரளவுக்கு தான் இருக்கும். சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. இதே ஸ்டெப்ல ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் பேஷண்ட்ஸ். அந்த மாதிரி இல்லாம நல்ல எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துக்கு வரும்போது அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போய் சீக்கிரம் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கும். செகண்ட் வந்து நீங்க போற அந்த இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவங்களுக்கு எவ்வளவு பிரெக்னன்சிஸ் இது வரைக்கும் வந்திருக்கு, அதையும் நீங்க பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்டா. செகண்ட் வந்து இப்ப IVF-க்குன்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த IVF சக்சஸ் ரேட் அந்த சென்டர்ல எவ்வளவு இருக்கு ஆன் அன் ஆவரேஜ், அதையும் நீங்க பார்க்கணும். செகண்ட் வந்து இந்த IVF-ல பண்ணும்போது அதுக்கான எல்லா அட்வான்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கா, ICSI ஃபெசிலிட்டி இருக்குதா, அப்பதான் வந்து இந்த ஸ்பெர்ம் ப்ராப்ளம்லாம் மேனேஜ் பண்ண முடியும். செகண்ட் வந்து அதுலயே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு IVF-லே. இப்ப சப்போஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்லாம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நிறைய சென்டர்ஸ்ல அது ப்ராப்பரா ஃப்ரீசிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது அடுத்த சைக்கிளுக்கு. சோ நீங்க ஃப்ரீசிங் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடத்துக்கு போகும்போது சப்போஸ் ஃபர்ஸ்ட் சைக்கிள் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மீதி இருக்க உங்க எம்ப்ரியோஸை வேஸ்ட் பண்ணாம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க. சோ சப்போஸ் நீங்க செகண்ட் பேபி ட்ரை பண்றீங்க அப்படின்னும் போது அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோஸே வச்சு பண்ணும்போது ஓவரால் ட்ரீட்மெண்டே ரொம்ப சிம்பிள் ஆயிடும். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா, அதுல பிரெக்னன்சி ரேட்ஸ் எப்படி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்க நல்ல சென்டர் சூஸ் பண்ணணும். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இனிஷியலா பண்ணக்கூடிய இந்த ஓவிலேஷன் இண்டக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு IVF XC முறை வரைக்குமே எல்லாமே தரமான முறையில இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். அது இல்லாம சக்சஸ் ரேட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராப்பர் ஃப்ரீசிங், அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா 2வது பேபி பிளான் பண்ணும்போது கூட ஒரு டோட்டலா நம்ம ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ற வரைக்குமான அத்தனை விஷயங்களும் ஒரு சென்டர்ல நமக்கு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் ரம்யா ராமலிங்கம் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் இருக்காங்க? டாக்டர் இருக்காங்க. நான் சுதா பேசுறேங்க, திருச்சியில இருந்து. சொல்லுங்க சுதா. டாக்டர், எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. ஓகேமா. இன்னும் குழந்தை இல்ல. ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணதுல இருந்து எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான். ஆனா 6 months பார்த்தோம், ஆனா பேபி இல்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். எக் கரெக்டா ஆகல அப்படின்னு சொல்லி அதுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. சரிமா. கொடுத்து ரப்சர் எல்லாம் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன் 2 times போட்டிருக்கோம். இப்ப வரைக்கும் சக்சஸ் ஆகல. திரும்ப இதே மாதிரியே